என்ன இந்த மானஸ் எங்க காணோம்? அவனுக்காக வெயிட் பண்றதே நம்ம பொழப்பா போச்சு. அவனுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம், வாங்க நம்ம உள்ள போலாம். என்னடா வண்டி எடுத்துட்டு வந்திருக்க? உங்க அப்பா எதுவும் சொல்லியா? அப்பா ஊருக்கு போயிருக்காரா, அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, வண்டி நிறுத்திட்டு வா, உள்ள போலாம். இவன் ஒருத்தன் சீனை போட்டு குர்ரா சாவிய. ஆமா, எதுக்கு இங்க வர சொன்ன? அதுவா, நாளைக்கு நம்மளுக்கு லீவு தானே, அதான் கேம் டவுன் போலாம்னு ஒரு பிளான் இருக்கு. சோ நாளைக்கு எல்லாரும் 100 rupees கொண்டு வந்துருங்க. எது 100 rupees-ஆ? 50 rupees என்ட்ரி ஃபீஸ், 50 rupees ஸ்நாக்ஸுக்கு. ஸ்நாக்ஸுக்கா? ஓகே. என்னமோ இந்த ஃப்ரெண்டா டான்லா கூப்பிடுறான். டாவா அண்ணான் கூப்பிடுறா. நான் இதுடா உன்னை அண்ணான் கூப்பிடணும், நீ எல்லாம் அண்ணான் கூப்பிடுறா. அண்ணான் கூப்பிடணுமா? இங்க வா கூப்பிடு. ஏய் வாத்து சூப்பரா இருக்குடா. எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? அப்பா வாங்கி கொடுத்தாரா? எங்க வாங்கி கொடுத்தாரு? அங்கடா. அங்கனா எங்க? அங்கடா. அங்கயோ? சரி, வாட்ச் குடுறா. நீ என்ன அண்ணான் கூப்பிடு, நான் வாட்ச் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க, வாட்ச் குடுறா. அப்ப என்னாடி இந்த வாட்ச் கொடுக்க முடியாதுடா. இந்த முட்டைக்கோசு வாட்ச் குடுறா. முட்டைக்கோசா? வாட்ச வெளிய வீசிட்டேன், போய் எடுத்துக்கோ. வாட்சோட டூக்கியூஸ்னா டேய், ஏன் சாவிடா? வாங்கடா வாங்க. ஏண்டா டேய், என்ன வாட்சோட டூக்கியூஸ்னீங்க உங்களா? என்னடா சாவி வீசிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். இந்த வாட்ச கூட வாங்காம போயிட்டான். டேய், அது கூட முக்கியம், என் சாவி போயிடுச்சுடா. வா என்னன்னு பார்க்கலாம். என்னடா வீடு பூட்டி இருக்கு? சரி விடுறா, இந்த வீட்டுல ஆளுனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டே சாவி எடுத்துக்கலாம். அப்போ 1 வருஷம் ஆகும். 1 வருஷமா? எதுக்கு? இந்த வீட்டோட ஓனரு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாராமா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாராம். அதுவும் போன மாசம் தான் வந்துட்டு போனதா சொன்னாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு இந்த ஏரியா பிரசிடென்ட் எங்க அப்பாட்ட இவரை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதனால தெரியும். அதான் வீட்டுல ஆல்டர்னேட்டிவ் கீ இருக்கும்ல, அதை வச்சு வண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அந்த ஆல்டர்னேட்டிவ் சாவியா அதுதான். என்னடா சொல்ற? ஆமா, ஒரிஜினல் சாவியை எங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப மட்டும் நான் இந்த வண்டி எடுத்துட்டு வந்தது, இந்த சாவி தொலைஞ்சது, இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஷோ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு நைட்டு குரூப் ஸ்டடின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்துரு, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வால் கிளாக்கை காணும். டாய், எங்கே போனோம் இவன்? நீங்க போறீங்களா? ட்ரெஸ் வேலை செய்யல, தண்ணி வந்துருக்கீங்க. களவாடா, அந்த இடத்துல தப்பு கேட்குது அவங்களுக்கு. வகரி சரியில்லை பாஸ். மூடிட்டு வாடா, கதவை மூடிட்டு வாடா. அண்ணது லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. நோக்கமா போகணும், பொறுமையா வாடா. நல்லா விசாரிச்சிட்டீல, இந்த வீடு சேஃப் தானே? பாஸ் அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். இந்த வீட்டோட ஓனரு ஃபாரின் போயிட்டானாமா. நம்மளை தாண்டி யாருனாலே வர முடியாது பாஸ். டே மோயிந்து, பயமா இருக்குடா. சரி சாய் வேணால, அப்போ போயிடலாம். டேய் வேணும்டா. அப்ப வாடா. ஹே பாய்ஸ், இந்த மாதிரி அட்வென்ச்சருக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டீங்க. சாவி எடுக்க போறதுல என்னமா அட்வென்ச்சரு? அதுக்கும் நாங்க வருவோம். ஏன்னா நாங்களாம் ராணுவப்பட்ட கேர்ள்ஸ், ராணுவப்பட்ட. ஏதாவது கல் எடுத்து அவன் மண்டையோட. டேய் பேசாமடுறா. ஆமா, உங்க வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்க? நான் அக்ஷிதா வீட்டில் கம்பெனி ஸ்டடின்னு வந்துட்டேன். நான் அக்ஷரா வீட்டில் கம்பெனி ஸ்டடின்னு வந்துட்டேன். சரி, உன் தங்கச்சி எதை கூப்பிட்டு வந்த? நான் வரும்போது இவளும் நானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஷாப்பிங் போறதுக்கு அடம் முடிக்கலாம், சாவி எடுக்கிறதுக்கு எதுக்குமா அடம் முடிச்ச? சரி வாங்க உட்காந்து பேசலாம். டேய் எந்திரா. அப்புறம் என்னடா இங்கே பேசிட்டு இருந்தா எப்ப போய் சாவி எடுக்கிறது?
வந்து தொலைஞ்சிட்டாங்க. 10 நிமிஷம் தானே, வா போய் சாவி எடுத்துட்டு வந்துடலாம். டேய் எப்போ உள்ள போறது? எத்தனை சினிமா படத்துல பார்த்துருப்போம். ஹேர் பின். டேய் இதுதான் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். நீ தான் வச்சிருந்தியா? பொலந்தே போடுவேன், எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். பாருடா, இதான் சாக்குன்னு ஹேர் பின்னை தூக்க பாக்குறா. டேய் வாடா. மாப்பிள, ஹேர் பின் மாட்டிக்கிச்சுடா. சினிமாலலாம் நம்மள ஏமாத்து. டேய், டேய், டேய். என்ன கதவு திறந்திருக்கு? லூசே, என்னது? நீ இல்லடா, ஃபாரின்ல இருக்க ஹவுஸ் ஓனர்ரா. வெளியில பூட்டிட்டு மெயின் டோர் திறந்து போட்டு போயிருக்கான். என்னமோ நமக்கு நல்லதானே, வா உள்ள போலாம். டேய் மோயிந்து, பயமா இருக்குடா. அப்போ சாவி வேணாம்ல, வா அப்படியே போயிடலாம். டேய் 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 வேணும்டா. அப்புறம் என்னடா, உன் சாவி தானே, போய் எடு. இது நான் தனியாவா? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள வேணா கூப்பிடலாமா? நீ பேசாமடுறா. சரி சரி, ரொம்ப பதறாத, நானே போய் எடுத்து தரேன். எல்லாரும் இந்த மோஹித் மாதிரி ஆயிட முடியுமாடா? டிவி ஏதாச்சும் போட்டு விட்டா? எதுக்கு வந்தோன்னு தெரியாம உட்காந்துட்டு நானே உட்கார்ல. வந்துட்டான்டா சிங்கக்குட்டி, சாவிங்களா? டேய், நம்ம அடிச்சதுல இதுதான்டா ரொம்ப காஸ்ட்லியான பொருள். இதை மட்டும் சரியா விற்றா 1 வருஷத்துக்கு உட்காந்துட்டே சாப்பிடலாம். எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டியா? படிக்கிட்டே இருக்கு பாஸ். போடு பார்ப்போம். ஓகே ஓகே. ஏன்னா பெனாயில் 2 பாட்டில் இருக்கு. அப்படி கேளுங்க பாஸ். உங்களுக்கே தெரியும்ல, திருட வரக்கு முன்னாடி என் வீட்டுல கரெக்டா இருந்துக்குவேன். சரி கிளம்புறக்கு முன்னாடி பாத்ரூம் போலான்னு நம்ம வீட்டு பாத்ரூம் கதவை திறந்தேன். என்னடா பண்ற? ஒரே நாத்தம். இந்த பாத்ரூம்க்கு ஒரு வாட்டி தான் பாஸ் போயிட்டு வந்தேன். ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு பாஸ். நம்ம பாத்ரூம்க்கு அதே பெனாயில் போட்டா சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும்ல. எப்போ பாரு பாத்ரூம்ல இருக்கு. என்னடா ஏதோ சாவின்னு எழுதியிருக்க? ஆமா பாஸ், தோ இந்த சாவிதான் ஜன்னலுக்குள்ள இருந்துச்சு. ஆமா இதை வச்சு என்ன பண்றது? வெளியில எந்த வண்டி செட் ஆகுதோ அந்த வண்டியை எடுத்துட்டு போவோம். பாஸ் நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டேன்டா. அப்படி மாட்டிக்கிட்டா வரவன கூப்பிட்டு 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 போயிட்டே இருக்கலாம். ஐ துப்பாக்கி. ஏய் லூசு, எதுக்காக சத்துன? அப்புறம் நம்ம ஓடும்போது அவங்க புடிச்சிட்டாங்கன்னா? ஏதோ சவுண்டு கேட்குது. தெரியலையா பாஸ்? ஓ, இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காது? ஆமால. சரி வா ஓடிடலாம். இந்த கதவை திறந்துதான் இருந்துச்சு, எப்படி க்ளோஸ் ஆச்சு? அதான் சவுண்டு கேட்டுச்சுல பாஸ். ஏதாச்சும் காத்துக்கு சாத்தி இருக்கும். இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, எல்லாத்தையும் எடு, கிளம்புவோம். என்னடா மரம் திருடங்க இருக்காங்க? நல்ல வேளை இப்பவே தெரிஞ்சிருச்சு. சரி வாங்க பேசணும், அப்படியே கிளம்பலாம். நான் வரலடா. டேய் சாவி தானடா, இன்னொன்னு வாங்கிக்கலாம் வாடா. சாவிக்கு இல்லடா, அவங்கள நம்ம திருட விடக்கூடாது. என்னது, திருட விடக்கூடாதா? இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பயந்த? ஆமாண்டா பயந்தேன். நம்ம திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்ல, அதுக்கு தான் பயந்தேன். திருடனை பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன்டா. அவங்கள திருட விடக்கூடாதுன்னு இருக்கேன். என் கூட இருக்கவங்க இருங்க, இல்லாதவங்க போங்க. சரிடா பை, நாங்க கிளம்புறோம். டேய் டேய் டேய், என்னடா போறீங்க? என்னடா மோயிந்து, நீ இப்படியா? உன்னெல்லாம் பெரிய வீரன் நினைச்சேன். சே, என்னது சியா? நான் சும்மா சொன்னேன்டா, நானும் வீரன் தான், சண்டி வீரன். பிராங்க் பண்ணேன் பிராங்க். நீங்களாம் கிளம்புங்க, நாங்க போய் இந்த திருடங்களை வேட்டையாடிட்டு வந்துடுறோம். நீ வீரனா? நாங்கள வீராங்கனி இல்லையா? நாங்களா யாருக்கு தெரியும்ல, ராணுவ. சரி நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம், நீ பிளான் சொல்லு. பிளான் கிடைச்சிருச்சுடா.
அதை என்ன எழுதிட்டு வர? இல்ல பாஸ் ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலான்னு. அதை விட்டுட்டு வாடா. பாஸ் என்ன பாஸ் லைட் அணைஞ்சு செய்தி? அது லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், பார்ப்போம். பாருங்க பாஸ், கேட்டு நெஸ்லெஸ் ஆடுது. காற்று காடி இருக்கும், வா போகலாம். பாத்திரம் விட்டுற சத்தமெல்லாம் கேட்குது பாஸ். இப்போ என்னன்னு பார்த்துட்டு வா. நான் போய் பார்க்கவா? அதெல்லாம் முடியாது, வாங்க ஆர்டர் பண்ணி போட்டுக்கோ. டேய் போடா. பாஸ் யாரோ அழுகுறாங்க பாஸ். கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு பாஸ். பேய் இருக்கா? பேய் இருக்குன்னு என்ன சொல்லவே இல்லை. திருட்டு வந்த வீட்டுக்கு நாய் இருக்கான்னு பார்ப்பாங்க, பேய் இருக்காங்க பார்ப்பாங்க. சரி சரி வா, சீக்கிரம் போலாம். ஏய் நில்லுங்கடா, யாரா நீங்களா? நம்ம யாருன்னு பேய்க்கு தெரியாது போல. நான் தான் சிடி சங்கர், இவரு என் அசிஸ்டன்ட் கோபாலகிருஷ்ணன். டேய் திருட்டு பசங்களா, என்ன போய் சொல்றீங்களா? திருட்டு பசங்க கண்டுபிடிச்சிச்சு பாஸ். சும்மா வர்றோம். ஏண்டா டேய், எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொருளே திருடுறீங்களா? அப்ப இந்த வீட்டு பொருளை பக்கத்து வீட்டுல அப்ப திருட முடியும்? என்ன பாஸ் இது சுத்தம் லூசா இருக்கு. லூசா? டாய் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்ல எடுத்த பொருள் எல்லாம் இங்கே வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க சேஃப். இல்லன்னா இது வேற வீட்டுல தெரியல. என்ன பாஸ் போலாமா? என்னடா எல்லாத்தையும் கீழே போட்டேன்? இந்த வீட்டுல வேற வீட்டுல திட்டிக்கலாம். உசுறு போச்சுன்னா வராது பாஸ். கீழே போடுங்க பாஸ். போத வாங்க பாஸ் போ. ஏய் அந்த சாவியை வச்சுட்டு போங்கடா. சாவியா? சாவி மட்டும் வீட்டுக்கு போய் பாஸ் தெரிஞ்சு வாங்க பாஸ் போ. God bless you. போங்க பாஸ். யாரோ தும்புறாங்கடா. ஏன் பேய்க்கு தும்மல் வரக்கூடாதா? என்ன பாஸ் நீங்க போறோம்? யாரோ நம்ம கூட விளாடுறாங்க. ஏய் உள்ள போய் பாரா. இல்ல பாஸ். பாஸ் ஒளி யாரும் இல்ல பாஸ். நினைக்கிறோம் பேய் தான் தோணுது. வாங்க ஓடிடலாம். இப்ப நான் விழுந்துக்கிறேன். ஜி சும்மா வர்றா. இதெல்லாம் நீ தான் பண்ணியா? அழுது மட்டும் தானே நானு, மற்றெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. பாஸ் எவனா இருந்தா வெயிட் பண்றது, நீங்க டைரக்டா டைலாக் போறீங்க. சும்மா வர்றா. ஏண்டா சில்வர்ட்டுங்களா, கொஞ்ச நேரத்துல எங்களையே பயமுறுத்திட்டீங்களே. நீங்க எல்லாம் காலிடா. என்னாலும் சரி உங்களை திருட விட மாட்டோம். ஏண்டா பைத்தியக்காரா, நம்மள நகர முடியாத அளவு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி அவங்கள திருட விடாம தடுப்ப? அதான் உங்களை கட்டி போட்டோம்ல, அவங்க திருட பொருளை எடுத்துட்டு ஓடிடுவோம். முட்டாள், இவங்க எல்லாரும் நம்ம மூஞ்சியை பார்த்துட்டாங்க. இப்படியே விட்டுட்டு போனா வெளியில போய் போட்டு கொடுத்துருவாங்க. இவங்களை நம்ம கூடயே கூப்பிட்டு போயிடுவோம். நம்ம வீட்டுல நமக்கே இடம் பத்தல, இவங்கள கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் இன்ட்ரோவர்ட் பாஸ், நான் வேற வீடு பார்த்துக்கிறேன். லூசு, இவங்களை அப்படியே ஸ்கார்பியோ கேங்க்கு வித்தரலாம், நமக்கும் காசு கிடைக்கும். பாஸ் நீங்க சொன்னது கேட்டு பயந்து இங்க யாருக்கும் பைத்த கலக்குது பாஸ். ஆனா யாருக்கும் தான் தெரியல. இவங்களை இப்படியே பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். பாஸுக்கு தான் வைத்த கலக்கிருக்கு. டேய் எங்க பாஸ் ஆய் போனா கூட ஆவேசம் பக்கத்து வாசல் மாதிரி போவாரா. டேய் இதான் சரியான சான்ஸ். இவன் பார்க்க மாக்கா மாதிரி தான் இருக்கான். நம்ம தப்பிக்க எப்படியா ட்ரை பண்ணலாம்டா.
ஏன்டா சிரிக்கிற? சிரிக்கிறேனா அழுவுறையா? அழுவுறியா? ஏன்டா அழுவுற? எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே, டைம் 12 மேல ஆச்சு, ஒரு விஷ் கூட பண்ணல, அதான் அழுதுட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றீங்களா? உங்க போன் மட்டும் கொடுங்கண்ணா, ஒரே ஒரு விஷ் மட்டும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா. அண்ணாவா? ஒரு ஃபோன் கால் தான். டேய் இதான் நம்பரா? ஆமாண்ணா. நீங்க பார்த்த மாதிரி இருந்தாடா. சரி சரி. அம்மா. அம்மாவா? ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டேம்மா. ஹாப்பி பர்த்டேவா? எங்களை இங்க கடத்தி வச்சிருக்காங்கம்மா. ஆனா இங்க சேஃபா தாம்மா இருக்கோம், நீ ஒன்றும் பயப்படாதம்மா. எங்களை கல்லூரி நகர் 2வது வீதியில 3வது வீதியில 49 நம்பர் வீட்டுல கடத்தி வச்சிருக்காங்கம்மா. இந்த அண்ணா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா, நீங்க வந்துடாதம்மா. ஏன்னா நாங்களே இங்க இருக்க மாட்டோம், எங்களை எங்கேயோ துபாய் கூட்டிட்டு போறாங்களாம்மா. நான் பெருசாகி காசெல்லாம் சம்பாதிச்சு வந்துட்டு உன்னை பாக்குறேம்மா. வந்துடாதம்மா, வந்துடாத. டேய் ஃபோனில் யாருக்கா பேசிட்டு இருக்க? அதுவா பாஸ், எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பிறந்தாலாம், அவங்க விஷ் பண்ண சொன்னாங்க. அதான் அறிவு கிட்ட அதுக்கு என்ன ஃபோனை பண்ண? என்னடா பைத்தியக்காரன் வச்சுங்களா? நம்ம அவங்க நல்லா பார்த்துக்கிறோமா, நல்லா ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு வர வேண்டாம் இல்லையாச்சு. 100% வர மாட்டாங்க பாஸ். 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே கிளம்பணும். எந்திரி எந்திரி. ஆமா, ஆராதனை எங்க? ஆராதனாவா? யாரு ஆராதனா? யாரு? யாருன்னு எங்களுக்கு தெரியாது ப்ரோ, யாருன்னு தெரியாது ப்ரோ. வேற யாரும் இருக்கிறாங்க. அவங்களே யாரும் தெரியாதுன்னு சொல்றாங்க, சும்மா நசரத்துக்கிட்டு கையில வருங்க பாஸ். இவனுங்க 2 பேர் ஸ்க்ரீன் ஆட்டினாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அது பாத்திரம் ஓட்டுனது கிச்சன்ல பாத்தியா? பார்த்தேன் பாஸ், கரெக்டாக முடிச்சுட்டா இருக்கு. நீ பார்த்து நினைச்சா எனக்கு தெரியும், வா போய் பார்க்கலாம். அதான் நான் சொல்றேன்ல பாஸ், யாரும் இல்லைன்னு. சும்மா வாங்க. அதுதான் டைம் இல்ல, வாங்க போ. உங்க ஆராதனை கிடைச்சிட்டா? வேணா, அவைய தங்கச்சி வேணாம். பாஸ் தங்கச்சி அக்காவுக்கே வேணாமா, ஃபர்ஸ்ட் இதை பார்சல் பண்ணிடுவோம். என்னடா ஓவரா பேசுறீங்க? அவ தலையிலே கொட்டுறா. பாஸை பத்தி வேண்டிய சொன்னேன். அம்மா உன் தங்கச்சி ரெடி பண்றா. கலரி உடம்புண்டா பரவாயில்ல தெரியுமா? இப்போ பாரு எப்படி நான் தான் அப்பவே சொன்னேன்ல. எம்எல்ஏ கை வச்சிட்டியா? உட்காந்துட்டு என்ன பண்ற? டேய் இவனுங்க எந்திரிக்கிறவங்களும் போயிடலாம், வாடா. இருடா, போலீஸ் வரட்டும். டேய் உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டா. உனக்காக இங்க வந்து மாட்டினது மட்டும் இல்லாம போலீஸ் வர வரைக்கும் வெயிட் வேற பண்ணிருக்கணுமா? போடா, நாங்களா கிளம்புறோம். எங்களே அடிக்கிறீங்களாடா உங்களை? அப்படி சொல்லுங்க பாஸ். இன்னும் எல்லாமே தெரியுங்களா? பாஸ் பாஸ் இங்க வச்சுட்டு நான் பார்த்ததே இல்லை பாஸ். டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் போடுங்க பாஸ். 3 2 1 போலீஸ்டா, இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மீசை பாலா ஏரியாக்குள்ள திருட்டு கிட்னாப்பிங்கா? வாங்கடா சார். என்னடா என் மேல கை வச்சுக்கோங்க. பாஸ் மேல கை பட்டுச்சு. என்னடா செய்வ? சும்மா வரேடா. வாங்க சார் போலாம். வாங்கடா. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள வீட்டில் அவ்வீட்டின் உரிமையாளர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில்
2 திருடர்கள் அவ்வீட்டினுள் புகுந்து திருட முற்பட்டுள்ளனர். அதை அப்பகுதியில் உள்ள 5 சிறுவர்கள் கண்டு திருடர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.